வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளவுட் ஸ்டோரேஜ். அதுவும் குறிப்பா ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கு பல வருஷமா இருந்த ஒரு பெரிய தலைவலிய அமேசான் எப்படி சரி செஞ்சிருக்காங்கன்னு தான். உண்மையில இந்த ஒரு அப்டேட் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க டேட்டா லேக், அதாவது உங்க டேட்டா எல்லாம் இருக்கிற இடம், அதே சமயம் ஒரு ஃபைல் சிஸ்டமாவும் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் டெக் உலகத்துல பல வருஷமா இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வா அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் தனியா, ஃபைல் ஸ்டோரேஜ் தனியா, ரெண்டும் தனித்தனி உலகம் மாதிரி தான். டேட்டாவை ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு காப்பி பண்றதும் சிங்க் பண்றதும் ஒரு முடிவே இல்லாத ரொம்பவே சிக்கலான வேலையா இருந்துச்சு. சரி, இந்த பழைய முறையில என்னதான் பிரச்சனை இருந்துச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம் வாங்க. டெவலப்பர்ஸ்லாம் இது ஸ்டோரேஜ் ஜக்லிங்னு கிண்டலா சொல்வாங்க. ஆனா அதுக்கு பின்னால இருந்த கஷ்டம் ரொம்ப பெருசு. இப்போ இந்த ப்ராசஸ பாருங்களேன். முதல்ல உங்க டேட்டாவை S3க்கு அனுப்புவீங்க. இது ஸ்டெப் 1. அப்புறம் அது ஒரு ஃபைல் சிஸ்டத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு சிங்க் பைப்லைனை உருவாக்கணும். அதை மெயின்டைன் பண்றதே ஒரு தனி வேலைங்க. அதுக்கப்புறம் டேட்டாவை திரும்பவும் காப்பி பண்ணி, அப்பா, இவ்ளோ செஞ்ச பிறகுதான் நீங்க உங்க வேலையே ஆரம்பிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ நேரமும் பணமும் வேஸ்ட். ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த புது தீர்வு இந்த கேமையே மொத்தமா மாத்திருச்சு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இனிமே உங்க S3 பக்கெட்ஸே ஒரு முழுமையான கம்ப்ளீட் ஃபைல் சிஸ்டமா செயல்படும். இந்த ஒரு லைனோட இம்பாக்ட கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம்னு புரியும். இதுக்கு அவங்க வச்சிருக்க பேரு தான் Amazon S3 ஃபைல்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இனிமே டேட்டாவை காப்பி பண்ண தேவையில்ல, சிங்க் பண்ண தேவையில்ல, ரெண்டு சிஸ்டத்துக்கு நடுவுல ஜக்லிங் பண்ணவும் தேவையில்ல. எல்லாமே ஒரே இடத்துல. ஓகே, இது ஏன் ஒரு சாதாரண அப்டேட் மட்டும் இல்ல, ஒரு பெரிய புரட்சின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே கிளியர். முதல்ல, டேட்டாவை காப்பி பண்ண வேண்டாம்ங்கறதால காஸ்ட் நேரடியா குறையுது. மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு டேட்டாவை ரெடி பண்ற டைம் கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிரும். ரொம்ப முக்கியமா, ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் ஒரே டைம்ல ஒரே டேட்டாவை எந்த பிரச்சனையும் இல்லாம ஆக்சஸ் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ பத்தி பேசணும்னா இதோட ஸ்பீடு உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு செகண்டுக்கு பல டெராபைட்ஸ் வேகத்துல டேட்டாவை ரீட் பண்ண முடியுமாம். ஏஐ, பிக் டேட்டா மாதிரியான ரொம்ப ஹெவியான வேலைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பவர். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு டெஸ்டிங்ல இல்ல. இது இப்போ உலகம் முழுக்க 34 AWS ரீஜன்ஸ்ல முழுமையா பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அதாவது நீங்க இன்னிக்கே இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இந்த டெக்னாலஜி ஏஐ உலகத்துல என்னென்ன மேஜிக் பண்ண போகுதுன்னு சில கான்கிரீட் உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க. முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான யூஸ் கேஸ் ஏஜென்டிக் ஏஐ. அப்படின்னா என்னன்னா, நம்மள மாதிரி சுயமா யோசிச்சு முடிவெடுத்து வேலை செய்யற பல ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற சிஸ்டம்ஸ் தான் அது. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு டீமா வேலை செய்யற இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் தங்களோட ஷேர்டு பிரெயின் மாதிரி, அதாவது தங்களோட மெமரியையும் வேலையோட ஸ்டேட்டஸையும் S3ல நேரடியா ஷேர் பண்ணிக்க முடியும். இதனால ரொம்ப ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஏஐ சிஸ்டம்ஸை உருவாக்குறது இப்போ ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. அடுத்ததா RAG, அதாவது ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் பைப்லைன்ஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கம்பெனியோட சொந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடலை இன்னும் ஸ்மார்ட்டா பதில் சொல்ல வைக்கிற டெக்னிக் தான் இந்த RAG. ஒரு நல்ல RAG சிஸ்டம் வேணும்னா உங்க கம்பெனியோட மொத்த டேட்டாவையும் ஏஐ ஆக்சஸ் பண்ணணும். இந்த புது வசதியால அந்த டேட்டாவை தேடி காப்பி பண்ணி மாடலுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இனிமே இல்ல. நேரடியா S3ல இருந்தே ஏஐ அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கும். அடுத்து மெஷின் லேர்னிங் ட்ரெய்னிங், அதாவது ML ட்ரெய்னிங் ஒர்க் ஃப்ளோஸ்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, டேட்டா லேக்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணி அதுக்கப்புறம் தான் ML ட்ரெய்னிங்கே அனுப்ப முடியும். இப்போ அந்த ஸ்டேஜிங்குங்கிற ஸ்டெப்பே தேவையில்லை. டேட்டா லேக்ல இருந்து டைரக்டா ட்ரெய்னிங். இது மொத்த ML ப்ராசஸையும் நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக்கிடும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு டெக்னிக்கல் அப்டேட் மட்டும் கிடையாது, இது உங்க பிசினஸுக்கான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. இப்போ உங்க முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவை குறைச்சு உங்க ஏஐ ப்ராடக்ட்ஸை 2 மடங்கு வேகமா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். இல்லனா பழைய தேவையே இல்லாத சிங்க் பைப்லைன்களுக்காக இன்னும் காசு செலவு பண்ணிட்டே இருக்கலாம். இது வெறும் ஒரு டெக்னாலஜி மாற்றம் இல்ல. இது உங்க போட்டியில உங்களை ஒரு படி முன்னாடி வைக்கிற ஒரு மூவ். சோ உங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? முடிவு உங்க கையில தான்.